வணக்கங்கம்மா. வணக்கங்க. கம்பெனிக்கு என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்றீங்க? நாங்க போடுறதுங்க மேட்டூர் பவுடர் போடுறோங்க, கிருசர் வேஸ்ட்டுங்க, கிருசர் பவுடர் போடுறோங்க. கிருசர் பவுடர் போட்ட உடனே நெய்வேலி பவுடர் போடுவோங்க. நெய்வேலி பவுடர் போட்ட உடனே சிமெண்ட்டுக்கு அடுத்தது சுண்ணாம்பு போடுவோங்க. சுண்ணாம்பு போட்டு இதுல எல்லாம் மிக்சிங் ஆன உடனே இந்த பெல்ட் மூலியமா அங்க வருங்க. இங்க வந்ததுங்க அந்த பிளேட்ல வந்து அந்த கல் எடுத்து வைப்பாங்க. ஒரு பிளேட்டுக்கு வந்து 105 கல் வைப்பாங்க. சரிங்க. இந்த பிளேட் 105 கல் வச்ச உடனே இதை எடுத்து கொண்டு போய் வரிசையில அங்க ஊத்திட்டு வந்துருவாங்க. எவ்வளவு நாள் உள்ள வச்சிருப்பீங்க? 3 நாளைக்கு உள்ள இருக்குங்க. நிழல்லயே 3 நாளைக்கு இருக்கணும். அதுக்கு 3 நாள் கழிச்சுதான் கல்லை எடுத்து வெளியில அடுக்குவாங்க. கொட்டாயில இருக்கிற கல்லை எடுத்தாந்து வெளியில வைக்கிறாங்க. 3 நாளுக்கு உள்ள இருந்துச்சு, இப்ப வெளியே எடுத்தாந்து வைக்கிறாங்க. இந்த கல்லு வந்து இப்ப நம்ம ஒரு வாரத்துக்கு தண்ணி விடணுங்க. இப்ப இது வந்து நாங்க அடுக்கி இப்ப தண்ணி விட்டு இப்ப இந்த கல்லு லோடிங்க்கு போற டெலிவரி ஆகுற நேரங்க. இது கல்லு எடுத்துட்டு இருக்கிறாங்க. நாங்க கொடுக்கறது வந்துங்க கம்பெனி ரேட்டு. சேலம் போகும் கல்லு, இங்க இருந்து நாமக்கல்லு, திண்டுக்கல் வரைக்கும் போகுதுங்க கல்லு. நம்ம கல்லு நாங்க கல்லு வந்து நம்மளுக்கே 2 வண்டி இருக்குதுங்க. உங்களுக்கு கல்லு கொண்டு வரதுனாலும் கொண்டாந்து இறக்குவாங்க. லோக்கலா இருந்தா எவ்வளவு நாள் தண்ணி விடுவீங்க? கல்லு தண்ணி வந்து 15 நாளைக்கு விடுவோம். நாங்க காலையிலயும் சாயங்காலமும் 10 நாளைக்கு விடுவோம். அப்புறம் வந்து ஒரே நேரம் தான் தண்ணி விடுவோம். 3 நாளைக்கு இருந்தா போதும். நாங்க கல்லு வெளியில தண்ணி விட்டு 3 நாள் கழிச்சு கொடுத்துருவீங்களா? காய வச்சு கொடுத்துருவீங்களா? அப்புறம் நம்ம வந்து ஒரு மாதிரி இருந்ததுனாக்கா வாடகை பொறுத்து வருவோம். கல்லு வந்து நல்ல தரமா